இங்கே பார் என்ன வீடியோண்டே போடும் பானு ரசம் ஓ பானு ரசம் சுருள் பான் செய்வோம்டா ஓகே பானு ரசம் செய்யும். இன்றைக்கு நாங்கள் பான் ரசம் செய்ய போறோம். அதாவது அது ஒரு croissant மாதிரி croissant இல்ல சுருள் பனிஸ் அதுக்குள்ள இது இது போட்டது முந்திரிய வத்தல் போட்டு செய்யறது. ஆமா, அதுதான் நாங்க செய்ய போறோம். இவங்களோட பிரெஞ்சு ஆக்கள் சொல்றது பாவு ரசம் சொல்றோம். அது செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மா எடுத்துட்டு வச்சிருக்கிறேன். பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுதான் முக்கியமா வேணும். ஈஸ்ட் வந்து 22 கிராம். மற்றது சீனி 3 மேசக்கரண்டி அல்லது நீங்க தேவையான அளவு 4 மேசக்கரண்டியும் போடலாம். ஏன்னா இனிப்புக்கு ஏத்த மாதிரி. மற்றது இது வந்து இது பட்டர்ல அளவு வேணும். பேந்தும் போடணும். அது கிரீமும் செய்யணும். இங்க கிரீம் செய்யறதுக்கு மைதா எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட பட்டரை கலக்கித்தான் போட போறேன். இது கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். கிளாஸ் ஐசிங் சுவரம் எடுத்து வச்சிருக்கேன். கிளாஸ். ஆமா. மற்றது இது முந்திரிய வத்தல் வந்து இது வந்து அந்த இதுல வாரது அந்த வறட்சியா இல்லாம கொஞ்சம் தண்ணியோட வரும். அதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன். வெனிலாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இனி இந்த இதுக்குள்ள இந்த பாலை விட்டு கலக்கணும். பாலை விட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும். அது கொஞ்சம் பால் வச்சிருக்கீங்க. அது கூட வேண்டா தச்சல விட்டு விட்டு குழைக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விடணும். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடணும். அதுக்குள்ளேயும் உப்பு போடணும். மாவுக்கையும் உப்பு போடணும். இது எவ்வளவு கிட்ட 2 மேசக்கரண்டி 2 தேக்கரண்டி மேசக்கரண்டி வேணா உப்பா கைக்கும். தேக்கரண்டி 2வது தேக்கரண்டி. பாருங்க, இந்த இது 10வது எண்ணத்துல இதுக்குள்ள போட்டு செய்ய போறோம். நாளை கொட்டி கிளக்கோணும் நல்ல மாதிரி. நல்லா கிளக்கணும். கிளக்கி போட்டு பட்டை போட்டணும். பட்டை நான் கையளவு தான் எடுக்க போறேன். பட்டர் நீங்கள் எடுங்க. 2 மேசக்கரண்டி பட்டர். ஓகே. இங்க பாருங்க, இப்படி வரணும். ஓகே. இனி பால் எடுத்து விடுறோம். இங்கே பாருங்க, இப்படி வந்துட்டு இனி எடுத்து பால் எடுத்து சொட்டு சொட்டா விட்டு குழைக்கணும். ஃபுல்லா விட்டுட்டு இப்படியே குழைக்கணும். கொஞ்சம் சீனியும் போடணும். கொஞ்சம் சீனி. அதுக்கு கப்ப ஜூம்ல கொண்டு வந்தீங்க கேமராக்கு முன்னால. இங்க பாருங்க, இப்படி வந்துட்டு இனி குழைச்சிட்டேன். இந்த ஒரு மூடியால உண்டால நீங்க இந்த காத்து போகாத மாதிரி மூடி விட்டீங்களா? சரி. பஞ்சபூதத்தை அடைச்சு வைக்கணும். இங்க இந்த அளவு பாலும் மிச்சம். இந்த அளவு பாலும் நான் இந்த இது காய்ச்ச போறேன். கிரீம் காய்ச்ச போறேன். ஓ யா. நடுவுல ஒரு yellow கலர் மாதிரி ஒரு கிரீம் உண்டு வரும். அது கிரீமா என்னதுன்னு எப்படி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. முட்டை போடுறத நாங்க முட்டை போடாம செய்யலாம். ஆமா. பால் விட்டுட்டோம். பால் ஊத்தியாச்சு. நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்றும் சொல்லலை. இந்த முறை நான் இல்லை. டெய்லி சொல்லி சொல்லி எனக்கு இன்னும் போர் அடிச்சு போச்சு. பால் ஊத்தியாச்சு. இப்ப இதுக்கு எக்ஸ்ட்ரா பால் ஊத்துறீங்க. எக்ஸ்ட்ரா பால்
அந்த கலக்கிறதுக்காண்டி ஊற்றணும், களி மாதிரி வரும். ஓ ஓ, அதுக்காண்டி நீங்க ஒரு 3/4 லிட்டர் பால் எடுங்க. எடுத்து செய்தா பிரச்சனை. இதுக்குள்ள பட்டர் போடணும். பட்டர் பெரிய இங்கிலீஷ் இங்க பாருங்க, இவ்வளவு பட்டர் போடுறோம். நீங்க மாஜரையும் போட்டாலும் ஓகே தான். மெல்ல மெல்ல. ஓகே. இதுக்கு சீனியும் போடணும். சீனி மிச்சம் இருக்கு. சீனி எத்தனை கரண்டி சீனி கிட்டத்தட்ட? 3 மேசக்கரண்டி. நீங்க 4 மேசக்கரண்டியும் போட. இல்ல இப்ப நீங்க போட்டது 3 மேசக்கரண்டி. இல்ல அதுக்கையும் போட்டேன். ஓ அதான், அது மிச்சம் வந்தது எவ்வளவு கரண்டி வரும்? 1 கரண்டி 1.5 கரண்டியும் போடலாம். இப்ப சீனியை பார்த்துட்டு நாங்க போடுவோம். இப்ப உறவு இதை சீனி இருக்கோன்னு பார்த்துட்டு பட்டர் போடுறேன். கொலஸ்ட்ரால் இது ஓ மை காத்வா. நேற்றுக்கு தான் கந்தாரா படம் பார்த்தேன் நான். அதுதான் அத ஓ ஓ சொல்லணும்னு மண்டையில ஓடி கொண்டிருக்குது. பட் சொல்ல மாட்டேன், புரிஞ்சா போயிரு. இதுக்குள்ள இப்ப வெனிலா ஒரு மேசக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி, ஒரு மேசக்கரண்டி. ஏன்னா வெனிலா வாசமா இருக்கும், வாசமா இருக்கும். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அது விஷமா இருக்கும். இப்ப பாருங்க, இப்படி கலந்து ரைமிங் கேரளா வந்துருச்சு. ரைமிங் கேரளா வந்துருச்சு. இப்படி வந்துச்சு. நைட் டைம்ல வீடியோ ஷூட் பண்ண இப்படிதான் தூக்கமா வரும். இதுல ஒரு மைதாமா, இதுல ஒரு 2 மேசக்கரண்டி மைதாமால 2 மேசக்கரண்டி போடுங்க. இவன் பின்னாலே கிச்சு கத்துறான். நீங்க முட்டை போட்டு செய்தாலும் சரிதான். இதுக்குள்ள முட்டையும் போட்டு அடிச்சு விட்டா அந்த மாதிரி வரும். எந்த மாதிரி? அந்த கட்டி விட்டுட்டு அதான் தண்ணி கரைச்சி போட்டுருக்கேன். மைதாமா போட்டா கட்டி தான் வரும். வேண்டாம், அதுக்கப்புறம் அந்த பீட்டர்ல போட்டு அடிக்க வேண்டியது. அப்படியே மடிக்கணும், அடிச்சு போட்டு வைக்கணும். அவனை பாத்திரம் எக்ஸ்ட்ரா கழுவணுமே. அதே பாரு, இன்னும் கொஞ்சம் இதண்டா எறினா சரி. எறினத்தோட எடுத்து போட்டு நீங்கள் கட்டி வட்டத்தை கிரைண்டர்ல போட்டு அடிக்கலாம். அடிச்சு விட்டா கிரைண்டர் போட்டு அடிச்சிங்கன்னா அது நல்ல இதா வச்சிடும், ஸ்மூதா வந்துடும். அதான் நாங்க இப்ப கொஞ்சம் தலை பண்ண போறோம். பட் சூடெல்லாம் வைக்க முடியாது. இப்ப இல்லை, கொஞ்சம் தலை தான் செய்யணும். இங்க பாருங்க, களியா வருது, கட்டியா வருது. கட்டியா நான் கிரைண்டர்ல போட்டு அடிப்போம். கிரைண்டர்ல போட்டு அடிப்போம். இந்த கிரீம் தான் வந்தது. இங்க பாருங்க, கொஞ்சம் கட்டி பட்டு போட்டது அதில் அடிக்க போறேன். இங்க பாருங்க, இனி அரை மணத்தியானமா போச்சு. எடுத்து போட்டு இருக்க இதை போட்டு என்ன பண்ண எங்க போறீங்க? ஓ உருட்டுக்கட்டை அடிக்க போறீங்களா? ஐயோ காது போச்சு. பார்த்து போடுங்க. அங்க பக்கம் கிளாஸ் இருக்குது, அதான் சவுண்ட் வந்துச்சு. இப்படி பரப்பி போட்டு இப்படி இதண்டோம். பட்டர் பூசணும். பட்டர் பூசி பரப்பி விட்டுரும். பரப்பி போட்டு மடிக்கும். நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு முதல்ல ஒரு குரோசன் செய்ய காட்டினேன், அப்படியும் செய்யலாம். நான் இப்படி செய்யறேன். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? வயிறு. ஏன் பட்டர் பூசி முடிச்சாச்சு. உலக வா, உலக கதவு திறந்து வாடா. கதவு திற வா உலக வாடா. வந்துட்டான். நீ இப்படி மடிக்கும், பெட்டியா மடிக்க போட்டு இப்படி பொறுக்கா. ஒரே சேம் மெத்தட் தான் எல்லாத்துக்கும். இப்படி ஒருக்கா, இப்படி ஒருக்கா, இப்படி ஒருக்கா,
இப்படி ஒருக்கா அப்படியே போட்டு அப்படியே இப்போ இங்கே வைக்கும் வச்சுக்க வைக்கும் வச்சுக்க பிள்ளையாட மூடி போட்டு மூடி போட்டு இது ஒரு மணத்தியாலத்துக்கு வைக்கும் இப்படி வச்சு போட்டு பேந்தெடுக்கும். நாங்கள் 1 மணி தரதாலும் சந்தோஷம். ஓகே இங்கே பாருங்க நல்லா ஊதுன்னு ஊதிட்டு நீ எடுத்து போட்டு இன்னொரு அமர்த்தி இது இந்த சைஸுக்கு அப்படியே எடுத்து போட்டு விட்டேன். பாருங்க இப்படி இதண்டுட்டேன். 2ஆம் முறை இந்த ஒரு மணத்தியாலத்துக்கு ஒருக்கா இப்படி செய்தீங்களா இனி ஒரு கப் பூசி போட்டு மணத்தோட சரி 2-3 தரம் படிச்சாதான் நல்ல லேயரா வரும். நல்லா இது கொஞ்சம் பட்டர் தான் கொஞ்சம் கூட கொலஸ்ட்ரால் ஒமேகா 2 எடுத்துருக்கேன். என்றாலும் எதென்றாலும் உனக்கு தரப்படியா உனக்கு உண்ட மூஞ்ச பக்கம் நான் கேமரா திருப்ப மாட்டேன். இல்லாச்சும் உண்ட கண்ணு ஏதோ பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க நம்ம குட்டி சாத்தன் மாதிரி இல்ல. உனக்கு தண்ணி ஊத்தியாச்சு, கதவும் திறந்தாச்சு. உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாத அப்படியே பூசி போட்டு 2ஆம் முறை என்ன ஒரு ஆணவம் இன்னும் வச்சு போட்டு பேந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு பேந்து எடுக்கும். 1/2 மணித்தியாலம் நடந்து 2ஆ மடிச்சு கடைசியில புத்தகம் மாதிரி மடிக்கணும். ஆமா மடிச்சா சரி சாஃப்டா வரும். அப்பதான் நல்லா வரும். நீங்க பார்க்க அரியணமா இருக்கும். ஆனா சாப்பிட்டு டேஸ்டியா இருக்கு. சாப்பிட அடிக்கண்டமா இங்க எப்படி இருக்குது இங்க இதுல ஒட்டி கிடக்கு. ஓ அது அதுக்கு சரியா இனி எடுத்தாச்சு. இனி அமர்த்தி போட்டு இன்னொருக்க அதே மாதிரி அமர்த்தி இதை நான் இனி போட போறேன். இது அந்த அப்போதே ஒரு பேஸ்ட் ஒன்று தயாரிச்சோம் இல்லையா, அதான் இது. பரவி விட்டுருங்க. இப்போ வந்து ஃபுல்லா பரவி விட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்க? இது இது வேறங்க இப்படி ரசம் தூவோம். இப்படி இப்படி வெட்டோம் மீனிய நேர் நேர் எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெட்டி போட்டேன். வெட்டி போட்டு ஒன்றை உருட்டி காட்டும். அதை இப்படி இப்படியே ஒட்டி கொண்டுடும். இது 3ஆம் வட்டெல்லாம் போலடக்க 2ஆம் வட்டம் 2ஆம் வட்டம் அப்படியே அமர்த்தி வட்டம் இப்படியே வச்சா சரி. முதலாவது இங்க இருக்குது, 2ஆவது இருக்குது. மற்றதையும் எப்படி எப்படி வெட்டி வெட்டி இது ஒரு வேலை போட்டுருக்கோம். கொஞ்சம் பாருங்க இப்படி வச்சு போட்டு இனி 180 பாக டிகிரியில 2 பக்கம் முடியக்கூடியதா ஒரு 15 நிமிஷம் வச்சிங்களா, 15-20 நிமிஷம் வச்சிங்களா சரி. இப்ப பாவம் ரெடி ஆயிருச்சு. சொல்லுங்க பாருங்க இனி சாப்பிட வேண்டியதானே. இதை நான் கொஞ்சம் பெருசா போட்டுட்டேன். நீங்க கொஞ்சம் மெல்லிசா போடுங்க. போட்டா மெல்லிசாவே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.